தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகும் சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் விலகப் போவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதாவது நடிகர் கமலஹாசன் அவர்கள் தற்சமயம் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை என்னால் தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கல்கி 2, இந்தியன் 3, தக்லைஃப் என பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் இந்த சீசனை தொகுத்து வழங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. நான் தற்காலிகமாக இந்த சீசன் விலகிறேன் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக 150 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டார். அதனால சேனல் தரப்பில் தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு பலரும் பலவிதமாக பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக சேனல் தரப்பில் இப்போ இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அன்புள்ள கமல் சார், கடந்த 7 ஆண்டுகளாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதில் உங்கள் அசாதாரண பங்களிப்பிற்கு எங்கள் சேனல் சார்பாகவும் குழு சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, கவர்ச்சியான இருப்பு மற்றும் போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவருடைய உண்மையான ஈடுபாடு ஆகியவை நிகழ்ச்சி மகத்தான வெற்றியடை செய்ததில் முக்கிய பங்காற்றியுள்ளன. பார்வையாளர்களுடன் இணைவதற்கு, போட்டியாளர்களின் சிறந்தவர்களை வெளிப்படுத்துவதற்கு உங்களின் திறமை இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இந்தியாவின் முதன்மையான ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்றாக தனித்து நிற்க வைத்தது. நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொண்டு வந்த ஆர்வமும் ஆற்றலும் நம்ம அனைவரின் மீதும் அழியாத முத்திரை பதித்துள்ளது. உங்களின் முந்தைய சினிமா கடமைகள் காரணமாக ஓய்வெடுப்பதற்காக நீங்கள் முடிவால் நாங்கள் வருத்தமாக இருந்தாலும் உங்கள் முயற்சிகளை புரிந்து கொண்டு ஆதரிக்கிறோம். உங்கள் சினிமா முயற்சிகள் மற்றும் உங்கள் எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பிக் பாஸ் தமிழில் இந்த சீசன் நீங்கள் நிறுவிய வலுவான அடித்தளத்தின் மீது தொடர்ந்து செலுத்தி வளரும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நடிகர் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி விலகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சீசன் டெலிகாஸ்ட் ஆகுமா ஆகாத என ரசிகர்கள் பலரும் கேள்வி கேட்டு வந்த நிலையில் அதற்கு பதில் சொல்லும் விதமாக தற்சமயம் சேனல் தரப்பிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சீசனை யார் தொகுத்து வழங்குறது அப்படின்ட்டு இன்னும் சேனல் தரப்பில் முடிவு பண்ணலையா. நடிகர் சூர்யா அவர்களிடம் சேனல் தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்தபோது அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் ஏற்கனவே நடிகர் சிம்பு அவர்கள் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை கோஸ்ட் பண்ணல. அவர் இந்த சீசனை தொகுத்து வழங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பிரபல தொலைக்காட்சியில் ஒரு சில நிகழ்ச்சிகளை கோஸ்ட் பண்ணியிருந்தனால அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்களும் சின்னத்திரை நிகழ்ச்சியெல்லாம் கோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டே பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சீசனை யார் தொகுத்து வழங்க போகிறா அப்படின்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகவில்லை. ஒருவேளை நடிகர் சிம்புவாக இருக்கலாம், இல்லை நயன்தாராவாக இருக்கலாம், சரத்குமார் அவர்களாக இருக்கலாம், இல்லை சூர்யாவாக இருக்கலாம். ஆனால் சேனல் தரப்பில் இதுவரையும் முடிவு பண்ணல. இவங்களில் யார் இந்த நிகழ்ச்சியை கோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.